எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு மார்க்கெட்ல கன்சிஸ்டன்டா ஒரு செல் ஆஃப் அப்படிங்கிறது நடந்துட்டே இருந்துச்சு. நேத்து வியாழக்கிழமை ஒரு சின்ன ரிலீஃப் ரேலி இருந்தாலும் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்குமான அந்த போர் பதற்றம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறதுனால இன்னைக்கு மார்க்கெட் நெகட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு ஒரே நாள்ல 1.3% கரெக்ஷன் அப்படிங்கிறது நிப்டி 50ல நடந்திருக்கு. இந்த வாரம் ஃபுல்லா பார்த்தோம் அப்படின்னா நிப்டி 50 அப்படிங்கிறது ஒரு டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. ஒரே வாரத்துல இண்டெக்ஸ்ல 1000 பாயிண்ட் கிட்ட கரெக்ஷன் அப்படிங்கிறது நடந்திருக்கு. செக்டார் வைஸ் பார்த்தோம் அப்படின்னாலுமே குறிப்பா பேங்கிங் செக்டார்ல செல் ஆஃப் அப்படிங்கிறது கன்சிஸ்டன்டாவே இந்த வீக் ஃபுல்லாவே இருந்துச்சு. லாஸ்ட் 1 வீக்ல பேங்க் நிப்டி மட்டுமே 5.36% கிட்ட கரெக்டா இருக்கு. இந்த கரெக்ஷனுக்கான ஃபண்டமெண்டல் ரீசன் என்ன அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ணிடலாம். இந்த போர் பதற்றம் தொடர்ந்துட்டே இருக்கிறதுனால இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல க்ரூட் ஆயில் பிரைஸ் அப்படிங்கிறது ஏறிக்கிட்டே இருக்கு. இந்த வாருக்கு முன்னாடி $70 per பேரல் அப்படின்னு இருந்த க்ரூட் ஆயில் பிரைஸ் அப்படிங்கிறது 20% கிட்ட ஏறி இப்போ $85 per பேரல் அப்படிங்கிற லெவல்ல இருக்கு. இந்த விஷயத்துல கொத்தாரோட எனர்ஜி மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த சிச்சுவேஷன் காம்ப்ளிகேட் ஆயிட்டு போயிடுச்சு அப்படின்னா கூடிய சீக்கிரமே ஆயில் அப்படிங்கிறது $150 per பேரல் வரைக்கும் போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு சில ஆயில் மார்க்கெட் அனலிஸ்ட் எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த ஆயில் மார்க்கெட்ல ஒரு டிஸ்பங்க்ஷனை கிரியேட் பண்ணிருக்கு. சோ இந்த க்ளோஷர் அப்படிங்கிறது ஒரு 2 வாரம் 3 வாரங்கிற மாதிரி தொடர்ந்துச்சு அப்படின்னா அது ஆயில் பிரைஸ $200 வரைக்கும் கொண்டு போறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ இந்த ஆயில் பிரைஸோட ஹைக் அப்படிங்கிறது எல்லா பொருட்களோட விலையும் இன்க்ரீஸ் பண்ணும். சோ அது இன்ஃபிளேஷனை உலகம் ஃபுல்லாவே ஏத்தும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கோவிட் அப்ப இதே மாதிரி இன்ஃபிளேஷன் அதிகமா இருந்துதான் எல்லா கண்ட்ரீஸ்மே இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ரொம்ப ஹையா வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் அமெரிக்கால இருந்து எல்லா கண்ட்ரீஸ்மே இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சி growth ப்ரொபல் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப திரும்ப இந்த ஆயில் ரிலேட்டட் பிரச்சனைனால இன்ஃபிளேஷன் அப்படிங்கிறது உலக நாடுகள்ல தொடர்ந்து ஏறிக்கிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்ஃபிளேஷன் ஏறிச்சு அப்படின்னா அது growth-ஐயும் அஃபெக்ட் பண்ணும். அனலிஸ்ட் எல்லாருமே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, க்ரூட் ஆயில் பிரைஸ் அப்படிங்கிறது $10 இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அது இந்தியன் ஸ்பெசிபிக்கா இந்தியாவோட ஜிடிபி growth 0.5% ரிடியூஸ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ இப்போ $70 இருந்து $84 கிட்ட வந்திருக்கு. சோ இப்பயே ஜிடிபி growth அப்படிங்கிறது 0.75% வரைக்கும் குறையறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு. சோ இந்த ஆயில் பிரைஸ் ரைஸ் ஆயிட்டே இருந்துச்சுன்னா ஜிடிபி growth-ம் குறையும், இன்ஃபிளேஷனும் அதிகமாகும். சோ இது ஓவராலா எக்கானமியை ரொம்ப வீக் ஆக்கிடும் அப்படிங்கிற மாதிரியான அனாலிசிஸ் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து இந்தியன் ஸ்பெசிபிக்கா பார்த்தோம் அப்படின்னா ஆயில் பிரைஸ் ஏறது மட்டும் இல்லாம ரூபா ரொம்ப வீக்கா இருக்கு அப்படிங்கிறது தான் இந்தியாவோட பிகர் சேலஞ்ச் அப்படிங்கிற மாதிரி அனலிஸ்ட் எல்லாமே சொல்லியிருக்காங்க. சோ இந்த ஆர்டிகல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரூபா கடந்த ஒரு வருஷத்துக்கு மேல தொடர்ந்து பிரஷர்ல இருந்துட்டே இருக்கு. ஆர்பிஐ ஒரு பக்கம் டாலரை வித்து ரூபாவை கொஞ்சம் ஒரு ஸ்டெபிலிட்டியை கொண்டு வரலாம் அப்படின்னு நினைச்சாலுமே அந்த 92 ரூபா டாலருக்கு எதிரான மதிப்பு அப்படிங்கிறது கன்சிஸ்டன்டா அந்த லெவல்லயே இருக்கு. சோ அங்க இருந்து திரும்ப 93 95 அப்படிலாம் போச்சுன்னா அது ஓவராலா எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும். சோ அப்படிங்கிறப்ப ஓவராலா நம்மளோட ட்ரேட் டெபிசிட் இன்னமும் அடி வாங்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ இது எல்லாமே தான் மார்க்கெட்டை கொஞ்சம் ஹெவியாவே பாதிச்சிருக்கு. ஏன்னா growth குறையும் அப்படிங்கிறப்ப பேங்க்ல அதோட விஷயங்கள் கடன் கொடுக்கிறது இது எல்லாமே குறையும். சோ இதனாலதான் பேங்க் நிப்டி அப்படிங்கிறது 2%க்கு மேல இன்னைக்கு கரெக்டா இருக்கு. ஐசிஐசிஐ பேங்க், HDFC பேங்க் இவங்க எல்லாருமே இன்னைக்கு நல்லாவே கரெக்டா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நாம போன ஒரு 10 நாளாவே வீடியோஸ்ல பேசிட்டு இருக்கோம். பேங்க் நிப்டி அப்படிங்கிறது 61,500 அப்படிங்கிற அந்த லெவல்ங்கிறது எனக்கு தெரிஞ்சு ஷார்ட் டேர்ம்ல ஒரு பெரிய ஹையா இருக்கும். திரும்ப அந்த ஹையை கடக்கிறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பர்சனலா ஃபீல் பண்றேன். பட் இப்போதைக்கு அங்க இருந்து ஒரு கரெக்ஷன் அப்படிங்கிறது நடந்திருக்கு. அதுக்கான காரணம் பேங்க்ஸ்னால டெபாசிட்ஸ் மொபிலைஸ் பண்ண முடியல. கடன் growth நல்லா தான் இருக்கு. ஆனா அந்த கடன் growth மீட் அவுட் பண்றதுக்காக அவங்க வெளி மார்க்கெட்ல கிரெடிட்டை ரொம்ப காஸ்ட்லியா வாங்குறாங்க. அது அந்த அவங்களோட அந்த நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின்ல பிரஷர் போறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது Q4ல அதிகமா இருக்கு. இப்ப திரும்ப இந்த இன்ஃபிளேஷன் குறித்த ஃபியர்ஸும் growth கம்மியாகும் அப்படிங்கிற ஃபியர்ஸும் அந்த கிரெடிட் growth இவங்களால சஸ்டெயின் பண்ண முடியுமா, பிசினஸ் எக்ஸ்பேண்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிற அந்த கொஸ்டினை திரும்ப போட்டிருக்கு. சோ இதனாலதான் பேங்க் நிப்டி தொடர்ந்து சரிஞ்சுக்கிட்டே இருக்கு. இந்த பேங்க் செக்டர்ல 4 பெரிய ஷேரை பத்தி தான் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஐசிஐசிஐ பேங்க். சோ இந்த ஐசிஐசிஐ பேங்க் போய் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க இந்த 1 வீக்ல 6% கிட்ட கரெக்டா இருக்காங்க. பட்
புக் வேல்யூ வச்சு கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா 2.75 புக் வந்து இருக்கு. ஸோ இது கொஞ்சம் இப்போதைக்கு ஓவர் வேல்யூடா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். ஸோ இன்னும் கொஞ்சம் கரெக்ஷன் நடந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஷேர்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது ஓப்பன் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து ஃபீல் பண்றேன். அடுத்து HDFC பேங்க், நான் முன்னாடி வீடியோ பேசியிருக்கேன், ஹிஸ்டரியிலே இல்லாத அளவுக்கு ஓரளவுக்கான நல்ல பிஇல வந்து இந்த HDFC பேங்க் வந்து இப்போ வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. புக் பை வேல்யூ வச்சு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா பிரைஸ் டு புக் 2.35 இருக்கு. சோ இது வந்து நல்ல ஒரு வேல்யூபிளா நான் வந்து இந்த பிரைஸ்ல பாக்குறேன். இந்த செக்மெண்ட்லயே நான் வந்து HDFC பேங்க் தான் கொஞ்சம் கொஞ்சமா வீக்லி ஒன்ஸ் ஒரு ஷேர் 2 ஷேர் அப்படிங்கிற மாதிரி வந்து நான் வந்து கன்சிடர் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்து ஆக்சிஸ் பேங்க் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா புக் வேல்யூ 2க்கும் கீழே தான் இருக்கு. பட் ஆனா growth-ஓட கம்பேர் பண்ணும்போது எனக்கு இதை விட HDFC இப்போதைக்கு கொஞ்சம் பெட்டர் ஆப்ஷனா தெரியுது. ஆக்சிஸ் பேங்க்ல இன்னும் ஒரு கரெக்ஷன் வந்து 1200 அந்த லெவல்ல வந்துச்சுன்னா கண்டிப்பா ஆக்சிஸ் பேங்க்லயும் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஓப்பன் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். அடுத்து கொட்டாக் மகேந்திரா பேங்க், அங்க பிரைஸ் டு புக் பார்த்தோம் அப்படின்னா 2.5 கிட்ட இருக்கு. சோ அதுவுமே இப்போதைக்கு கொஞ்சம் ஓவர்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து ஃபீல் பண்றேன். சோ ஓவராலா பேங்க்ஸ்க்கு தொடர்ந்து ஒரு கஷ்டகாலம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. Q4 ரிசல்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறமும் ஷேர்ஸ்ல கரெக்ஷன் அப்படிங்கிறது தொடரும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து ஃபீல் பண்றேன். சோ இதனால இந்த பீரியட் ஆஃப் டைம்ல கொஞ்சம் கொஞ்சமா நல்ல குவாலிட்டியான பேங்க் ஷேர்ஸ் வந்து நம்ம போர்ட்ஃபோலியோக்குள்ள நான் வந்து ஆட் பண்ணேன் அப்படின்னா அது லாங் டேர்ம்ல ஒரு நல்ல பெனிஃபிஷியலா இருக்கும் அப்படிங்கறதா என்னோட ஒரு ஒப்பீனியனா இருக்கு. அடுத்து கோல்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த இன்ஃபிளேஷன் ஃபியர்ஸ் அமெரிக்கால இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏத்துவாங்க அப்படிங்கிற டிஸ்கஷனை திரும்ப கிண்டல் பண்ணியிருக்கு. ஸோ அதனால கோல்டு அப்படிங்கிறது திரும்ப $5,100 கீழே வந்து போயிருக்கு. ஸோ இந்த இன்ஃபிளேஷன் ஃபியர்ஸ் வந்து இன்னும் மொபிலைஸ் ஆச்சு அப்படின்னா 5,000 உடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து பாக்குறேன். பட் ஆனா இதுவுமே ஒரு அக்குமுலேஷன் ஆப்பர்ச்சுனிட்டா தான் நான் வந்து ஃபீல் பண்றேன். ஒரு 2 வருஷம் கூட இந்த ஃபியர்ஸ் எல்லாம் போச்சு, கோல்டு இங்கே இருந்துச்சு அப்படின்னாலுமே நமக்கு இதை அக்குமுலேட் பண்றதுக்கு ஒரு நல்ல சான்ஸா இருக்கும். எண்ட் ஆஃப் தி டே அமெரிக்கால அவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டை திரும்ப கட் பண்ணி தான் ஆகணும். அப்படி கட் பண்ணும்போது கோல்டோட ரேலி அப்படிங்கிறது திரும்ப நடக்கும். ஸோ இந்த எக்கனாமிக்கல் சைக்கிள்ல இப்ப இன்ஃபிளேஷன் அதிகமா இருக்கும்போது கோல்டு வந்து கரெக்ட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இதை வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டா தான் நான் வந்து பர்சனலா பாக்குறேன். டொமஸ்டிக் மார்க்கெட்லயுமே 15,000க்கும் கீழே 22 கேரட் கோல்டு வந்து போயிருக்கு. 160 ரூபா கிராமுக்கு குறைஞ்சி 14,960 ரூபா அப்படிங்கிற லெவல்ல ஆபரண தங்கம் வந்து சேல் ஆயிட்டு இருக்கு. அடுத்து இந்த இன்ஃபிளேஷன் ஃபியர்ஸ் அப்படிங்கிறது ரியாலிட்டி செக்டரையும் வந்து அடி வாங்கி இருக்கு. ஏன்னா இன்ஃபிளேஷன் அதிகமா இருக்கு, எல்லாருக்கிட்டையுமே வந்து பணப்புழக்கம் குறைஞ்சிச்சு அப்படின்னா அது ரியாலிட்டி செக்டர் தான் எடுத்தோடே பாதிக்கும். ஸோ அதனால அந்த இண்டெக்ஸ் 2% கிட்ட கரெக்டா இருக்கு. அதே சமயத்துல வார் சிச்சுவேஷன் கொஞ்சம் டென்ஷனா போயிட்டு இருக்கிறதுனால டிஃபென்ஸ் ஷேர்ஸ் வந்து 7% கிட்ட அப்பா இருக்கு. பட் ஆனா இந்த 2 செக்மெண்ட்லயுமே இப்போதைக்கு எந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறதா நான் வந்து பர்சனலா பார்க்கல. அடுத்து நான் கொஞ்சம் கொஞ்சமா அக்குமுலேட் பண்ணிட்டு இருக்கிற 2 செக்மெண்ட்ல ஒரு அப்டேட் இருக்கு. ஒன்னு ஃபார்மா. ஸோ ஃபார்மா பிசி நான் வந்து கன்சிடர் பண்ணிட்டு இருக்கேன். ஃபார்மால ஒரு குறிப்பிட்ட கம்பெனிஸ் வந்து நான் கன்சிடர் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம ப்ரீவியஸ் வீடியோல டிஸ்கஸ் பண்ண மாதிரி இப்போ இந்த ஃபார்மா எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு 5,000 கோடி கிட்ட ஹிட் ஆகும் இந்த வார்னால அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் ஃப்ரைட் காஸ்ட் எல்லாமே வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு இந்த வார் சிச்சுவேஷன்னால. அது அவங்களோட எக்ஸ்போர்ட்ஸ் வந்து பாதிக்கும் அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஐடி, இன்னைக்கு கொஞ்சம் பாசிட்டிவா இருந்த ஒரே செக்மெண்ட், அவங்க வந்து ஆல்ரெடி ரொம்ப ஒரு கரெக்ஷன்ல இருந்தாங்க. பிப்ரவரியில இந்த இண்டெக்ஸ் மட்டுமே 20%க்கு மேல ஒரு செல் ஆஃப் இருந்தது. சோ அதுக்கப்புறம் ஒரு வேல்யூ பையிங்கா இங்க ஒரு மூவ்மெண்ட் அப்படிங்கிறது நடந்திருக்கு. பட் ஆனா இங்கேயுமே பிரஷர் திரும்ப மவுண்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறேன். நான் ரியாலிட்டி செக்டருக்கு சொன்னதே தான், இன்ஃபிளேஷன் அதிகமாகி உலகம் ஃபுல்லா இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் பண்ணாங்க அப்படின்னா கம்பெனிஸ்மே டிஸ்கிரிஷனரி பெண்டிங்கை வந்து கட் பண்ணுவாங்க. அப்ப ஐடி ப்ராஜெக்ட்ஸ் உள்ள வருது அப்படிங்கிறது குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ இந்த செக்மெண்ட் எல்லாத்துலயுமே பிரஷர் கண்டினியூ ஆகும். சோ எங்கெங்க வேல்யூ இருக்கோ அங்கங்க கொஞ்சம் கொஞ்சமா அக்குமுலேட் பண்றதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது தொடர்ந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து நினைக்கிறேன். அடுத்து லாஸ்ட் ஒரு 2-3 வீடியோஸா நம்ம இந்த 2 ஷேரை பத்தி தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். இந்த ரைஸ் ஷிப்மெண்ட்ஸ்னால KRBL அப்புறம் LT Foods இது 2 ஷேருமே வந்து பிரஷர்ல வந்திருக்கு. பட் ஆனா LT Foodsல இந்த 3 நாள்ல ஒரு பெரிய மூவ்மெண்ட் அப்படிங்கறதே வந்து நடந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். 367 ரூபாய் இருந்த ஷேர் அங்கிருந்து ஏறி 463 வரைக்கும் போயிட்டு திரும்ப இன்னைக்கு கரெக்ட் ஆகி 393 ரூபாய்க்கு வந்திருக்கு. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா LT Foods வந்து அவங்களோட இந்த சோயாபீன் எக்ஸ்போர்ட்ஸ்க்கான டியூட்டியை அமெரிக்கா வந்து குறைச்சிருந்தாங்க. சோ இந்த ஒரு நியூஸ்னால தான் ஷேர்ல ஒரு பாசிட்டிவ் மூவ்மெண்ட் நடந்திருந்தது. பட் ஆனா ஓவராலா இந்த ரைஸ் ஷிப்மெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிற நியூஸ்னால இன்னைக்கு திரும்ப இந்த ஷேரை வந்து அடிச்சிருக்காங்க. எப்போ 360 350 அப்படிங்கிற லெவலுக்கு வருதோ அப்ப திரும்ப இந்த ஷேரை வந்து கொஞ்சம் கொஞ்சமா அக்குமுலேட் பண்றது அப்படிங்கறத தான் நான் வந்து பண்ண போறேன். அடுத்து KRBL, அதுல வந்து ஆல்ரெடி ஒரு கரெக்ஷன் 5% அப்படிங்கிறது நடந்திருக்கு. சோ அங்கேயுமே 310 300க்கு கீழே போச்சு அப்படின்னா அந்த ஷேரையுமே லாங் டேர்முக்கு கொஞ்சம் கொஞ்சம் அக்குமுலேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி லெவல்ஸ் வந்து நான் மார்க் பண்ணி வச்சிருக்கேன். அடுத்து இந்த ஆயில் செக்மெண்ட்ல வந்து உலகம் ஃபுல்லா ஒரு டென்ஷன் போயிட்டு இருக்கிறதுனால அமெரிக்கா என்ன சொல்லியிருக்காங்க
சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரஷ்யா கிட்ட இந்தியா வந்து கொஞ்ச நாளைக்கு ஆயில் வாங்கிக்கலாம், சோ அதுக்கு வந்து நாங்க எந்த சாங்ஷனும் வந்து போட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இது பொலிட்டிக்கலா வந்து ஒரு டெவலப்மெண்டா வந்து கிரியேட் ஆயிருக்கு. அது என்ன அப்படின்னா, இந்தியாவோட சாவர்ஜினிட்டியை வந்து இது வந்து பாதிக்குது, அந்த கண்ட்ரி வந்து நம்மள அலோவ் பண்ற மாதிரி வந்து சொல்றது அப்படிங்கிறது பொலிட்டிக்கலா நெகட்டிவ் நியூஸா இருந்தாலும், இன்னைக்கு ரிலையன்ஸ் ஷேர் வந்து இந்த நியூஸ்னாலதான் 1% மேல மார்க்கெட்ல அப்பா இருந்தது. அடுத்து கெயில் வந்து இந்த இஷ்யூ ஆரம்பிச்சதுக்கு அப்புறமே ஒரு பிரஷர்ல வர ஒரு ஷேரா இருக்கு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த சப்ளை டிஸ்ட்ரப்ஷன்ஸ் அப்படிங்கிறது தொடர்ந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எங்களால கம்பெனிஸ்க்கு வந்து அந்த கேஸ் கோட்டாஸை வந்து ஆஃபர் பண்ண முடியாது, சோ அதுல கட்ஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்பவுமே இந்த ஷேர் வந்து 155 ரூபாய் அப்படிங்கிற லெவல்ல இருக்கு. இதுமே நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து கன்சிடர் பண்ணிட்டு இருக்கேன். பட் ஆனா பிரஷர் அப்படிங்கிறது இந்த ஷேர்ல தொடர்ந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து நினைக்கிறேன். அடுத்து இந்த எல்பிஜி எல்என்ஜி இது ரெண்டுலயுமே இந்தியால ஒரு டிமாண்ட் வந்து பயங்கரமா வந்து ரைஸ் ஆயிருக்கு. சோ அது வந்து ஒரு ஷார்டேஜ் வந்து கிரியேட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ எல்பிஜி ஷார்டேஜ் வந்து மீட் அவுட் பண்றதுக்காக அமெரிக்கா கிட்ட இந்தியா வந்து ஒரு சில எல்பிஜி இம்போர்ட்ஸ் வந்து பண்றதுக்கான ஒர்க் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம டொமஸ்டிக்காவே ஐஓசி, பிபிசிஎல், ஹெச்பிசிஎல் இவங்க எல்லாத்துக்கிட்டையுமே இந்த பெட்ரோ கெமிக்கலை வந்து ப்ரொடக்ஷனை குறைச்சிட்டு எல்பிஜி வந்து டொமஸ்டிக்கா ப்ரொடியூஸ் பண்ணுங்க, இப்ப இருக்கிற இந்த ஷார்டேஜ் வந்து மீட் அவுட் பண்றதுக்கு அப்படிங்கிற மாதிரி நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி எல்என்ஜில போய் எடுத்து பார்த்தா அப்படின்னா, இப்போதைக்கு ஸ்டாக்ஸ் வந்து கையில இருக்கு. பட் ஆனா இந்த சிச்சுவேஷன் அப்படிங்கிறது இன்னும் பெர்சிஸ்ட் ஆச்சு அப்படின்னா டிஸ்ரப்ஷன் வரும் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த எல்என்ஜி அப்படிங்கிறது ஃபெர்டிலைசர்ஸ்க்கு ஒரு முக்கியமான ரா மெட்டீரியல். சோ இந்த அப்டேட்னால ஃபெர்டிலைசர் ஷேர்ஸ் எல்லாமே பயங்கர ஒரு கரெக்ஷன் இருந்திருக்கு. சாம்பிள் ஃபெர்டிலைசர்ஸ் 7%, அதுக்கப்புறம் ஆர்சிஎஃப் வந்து 10%, ஜிஎஸ்எஃப்சி வந்து 8%, ஜிஎஃப்என்சி வந்து 6% கிட்ட கரெக்டா இருக்கு. சோ இந்த செக்மெண்ட்டை இப்போதைக்கு நான் வந்து வாட்ச் லிஸ்ட்ல போட்டு வச்சிருக்கேன். இந்த ஷேர்ஸ் பத்தி ஃபண்டமெண்டலா படிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போதைக்கு சாம்பிள் ஃபெர்டிலைசர்ஸ் வந்து நான் வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இப்போதைக்கு எந்த பொசிஷனும் பில்ட் பண்ணல. பட் இந்த நியூஸ் தொடர்ந்துச்சு, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஓபன் ஆச்சு அப்படின்னா இந்த செக்மெண்ட்ல ஏதாவது ஒரு கம்பெனில வந்து ஒரு பொசிஷன் வந்து பில்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்து இந்த வார் சிச்சுவேஷனால டூரிசம் செக்டர் அடி வாங்கியிருக்கு, அதோட சேர்ந்து ஹோட்டல் செக்டரும் வந்து அடி வாங்கியிருக்கு. இதுல ஐடிசி ஹோட்டல்ல லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஓபன் ஆயிருக்கிறத வந்து நான் பாக்குறேன். இப்போ ஷேர் பிரைஸ் அப்படிங்கிறது 160 ரூபாய் அப்படிங்கிற ரேஞ்சில இருக்கு. புக் வேல்யூட கம்பேர் பண்ணும்போது 3 டைம்ஸ் புக்கு கொஞ்சம் மேல வந்து இவங்க வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. சோ இது வந்து ஒரு லாங் டேர்ம் என்ட்ரிக்கு ஒரு நல்ல பாயிண்டா வந்து நான் பாக்குறேன். இப்பதான் ஒரு ஷேர் 2 ஷேர் வந்து நான் பை பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். இத நம்ம மார்க்கெட் லீடரான இந்தியன் ஹோட்டல்ஸோட கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, இப்போ இந்தியன் ஹோட்டல்ஸோட ஷேர் பிரைஸ் அப்படிங்கிறது 623 ரூபாய் அப்படிங்கிற லெவல்ல இருக்கு. அவங்களோட புக் வேல்யூட கம்பேர் பண்ணும்போது 7.5 டைம்ஸ் புக்ல இருக்காங்க. அந்த ஷேர் அவங்க ஆல் டைம் ஹைல 880 ரூபாய் அப்படிங்கிற லெவல்ல இருந்தாங்க. அப்ப 10 டைம் புக்ல இருந்தாங்க. அங்க இருந்து குறைஞ்சுமே இப்ப 7.5 டைம் புக்ல இருக்காங்க. அவங்களோட கம்பேர் பண்ணும்போது ஐடிசி ஹோட்டல்ஸ் கொஞ்சம் சின்ன செகண்ட் பிளேஸ்ல தான் இருக்காங்க. பட் ஆனா இது 3 டைம்ஸ் புக்ல இருக்கு அப்படிங்கறதுனால லாங் டேர்ம்க்கு இது ஒரு நல்ல வேல்யூ என்ட்ரி பாயிண்டா நான் வந்து பாக்குறேன். சோ இதெல்லாம் தான் இந்த வீடியோல ஷேர் ரிலேட்டடா, செக்டர் ரிலேட்டடா இந்த 2 நாள்ல நடந்த நியூஸ். இந்த வாரோட பிரஷர் அப்படிங்கிறது கண்டிப்பா மார்க்கெட்ல தொடர்ந்து இருக்கதான் போகுது. இன்ஃபிளேஷன், அப்புறம் இந்த ஆயில் ஷார்டேஜ், இது ரிலேட்டடான நியூஸ் வந்து தொடர்ந்து வர மார்க்கெட்ல கண்டினியூட் பிரஷர் வந்து இருக்கும். நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமா ஓபன் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறேன். நான் முன்னாடி வீடியோல சொன்னதுதான், ஒரே டைம்ல எல்லா பணத்தையும் உள்ள இருக்காம ஸ்டெப் பை ஸ்டெப்பா எங்க வேல்யூ இருக்கு அப்படிங்கறத பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா அக்யூமுலேட் பண்றது அப்படிங்கிறது தான் நாம வந்து இந்த பீரியட் ஆஃப் டைம்ல பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண எல்லா விஷயங்களும் ஒரு இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸ்க்கு தான். நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி பர்சனலா ரிசர்ச் பண்ணுங்க, ஒரு செபி சர்டிபிகேட் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோ உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.